தமிழக காவல்துறை டிஜிபியாக டாக்டர் சி சைலேந்திர பாபு நியமனம். யார் இந்த டாக்டர் சைலேந்திர பாபு? மாநில அரசின் ஒட்டுமொத்த நம்பிக்கையை பெற்ற டாக்டர் சைலேந்திர பாபு. தமிழக காவல்துறை டிஜிபி திரிபாதி ஓய்வு பெறும் நிலையில் புதிய டிஜிபியாக டாக்டர் சைலேந்திர பாபு நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தின் புதிய டிஜிபியாக டாக்டர் சே சைலேந்திர பாபு நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை மாநில அரசு பிறப்பித்துள்ளது. தமிழக முதலமைச்சராக திரு மு.க. ஸ்டாலின் பதவியேற்ற பிறகு IAS அதிகாரிகள் நியமனத்திலும் சரி, IPS அதிகாரிகளின் நியமனத்திலும் சரி, தலை சிறந்த அதிகாரிகளையே தேர்வு செய்து பணியமர்த்தி வருகிறார். அந்த வகையில் திறமைமிக்க டாக்டர் சே சைலேந்திர பாபுவை தமிழக காவல்துறையில் உயர்ந்த பதவியான டிஜிபி பதவியில் அமர்த்தி அவர் அழகு பார்த்திருக்கிறார். டிஜிபியின் பதவிக்காலம் 2 ஆண்டுகளாகும். டாக்டர் சைலேந்திர பாபு பன்முக திறமை வாய்ந்தவர். தலை சிறந்த தொழில் முறையிலான அதிகாரி ஆவார். சட்டம் ஒழுங்கை கையாள்வதிலும் சரி, ரவுடிகள் ஒழிப்பு மற்றும் குற்றத்தடுப்பு நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, நிர்வாகம் மற்றும் ஆளுமை திறமையிலும் சரி, காவல்துறை பொதுமக்கள் நலத்தை பேணுவதிலும் சரி, அவருக்கு நிகர் அவரேதான். நல்ல பேச்சாளர், இன்றைய இளைஞர்களின் வழிகாட்டி. போதிய அதிகாரம் இல்லாத பதவியில் அவர் நியமிக்கப்பட்ட போதும் அவர் துவண்டு போகாமல் அதில் கூட சாதித்து காட்டியுள்ளார். சாதிக்க ஆசைப்படு என்று மாணவ மாணவிகளை ஊக்கமளித்த டாக்டர் சே சைலேந்திர பாபு IPS அவர்கள் வேளாண்மை மற்றும் மேலாண்மை கல்வியில் முதுகலை பட்டமும் குற்றவியலில் முனைவர் பட்டமும் பெற்றவர். காவல்துறை பணியில் சேர்வதற்கு முன்பே இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் அதிகாரியாக பணியாற்றினார். திண்டுக்கல், செங்கல்பட்டு, சிவகங்கை, கடலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் காவல்துறை கண்காணிப்பாளராக பணியாற்றினார். பின்னர் பதவி உயர்வு பெற்று விழுப்புரம், திருச்சி சரக DAG-ஆகவும், சென்னை மாநகர காவல்துறை இணை ஆணையாளராகவும், தமிழ்நாடு சிறப்பு அதிரடிப்படை தலைவராகவும், கோவை மாநகர ஆணையாளராகவும் பணியாற்றினார் சைலேந்திர பாபு. தமிழ்நாடு வடக்கு மண்டல இன்ஸ்பெக்டர் ஜெனரலாகவும் பணியாற்றியுள்ளார். கூடுதல் காவல்துறை இயக்குநராகவும் பதவி உயர்வு பெற்றுள்ளார். வீரதீர செயலுக்கான முதலமைச்சர் பதக்கத்தையும், உயிர்காக்கும் சேவைக்கான பிரதமரின் பதக்கத்தையும், சிறந்த பணிக்கான குடியரசுத் தலைவர் பதக்கத்தையும் பெற்றுள்ளவர்தான் டாக்டர் சைலேந்திர பாபு. இளைஞர்களுக்கு நல்ல ஊக்கமளித்து வருபவர். அவர்களின் பணிகளுக்காக பல்வேறு ஆக்க செயல்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். தற்போது ரயில்வே டிஜிபியாக பதவியில் உள்ள அவர் தமிழக காவல்துறை டிஜிபியாக பதவியேற்றுள்ளார். புதிய டிஜிபியாக பொறுப்பேற்றிருக்கும் டாக்டர் சைலேந்திர பாபு போலீஸ் துறையில் ஆற்றிய சாதனைகள் ஏராளம். தனது 25வது வயதில் IPS அதிகாரியாக தேர்வு பெற்று ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உதவி காவல் கண்காணிப்பாளராக தமிழக காவல்துறையில் 1989ஆம் ஆண்டு அடியெடுத்து வைத்தார். அதன் பிறகு தருமபுரி, சேலம் மாநகரம் ஆகிய பகுதிகளிலும் உதவி போலீஸ் சூப்பரண்டாக பதவி வகித்தார். திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக 1992இல் பொறுப்பு வகித்தார். அப்போது பிரபல ரவுடி வெடிகுண்டு நாகராஜன் என்பவரை நேருக்கு நேர் துணிச்சலாக வீட்டு கதவை உடைத்து சென்று பிடிக்க முற்பட்டார். அந்த நபர் சைலேந்திர பாபு மீது வெடிகுண்டுகளை வீசினார். அதை துணிச்சலாக எதிர்கொண்டு நாகராஜனை சுட்டு வீழ்த்தினார். செங்கல்பட்டு கிழக்கு, கடலூர், காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் சூப்பரண்டாக பணிபுரிந்துள்ளார். செங்கல்பட்டு கிழக்கு, கடலூர், காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களிலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றியுள்ளார். செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணிபுரிந்த போது கெண்ட கிருஷ்ணய்யா என்ற பிரபல ஆந்திர மாநில கொள்ளையனை அவரது சொந்த கிராமத்திற்கே சென்று அவரை சுட்டுத்தள்ள அதிரடி நடவடிக்கை எடுத்தார். அந்த நபரோ இனி தமிழகம் பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு ஓடிவிட்டார். பிரபல ரவுடி கேட் ராஜேந்திரனின் கொட்டத்தை அடக்கினார் டாக்டர் சைலேந்திர பாபு. வட சென்னை இணை ஆணையாளராக பணியாற்றிய போது ரவுடி ஒருவரை என்கவுண்டர் முறையில் சுட்டு தள்ளினார். பழவேற்காடு ஏரியில் படகு கவிழ்ந்து நிறைய பேர் இறந்தபோது விபத்தில் சிக்கி நடக்க முடியாத நிலையிலும் ஏரி அருகே நாற்காலி போட்டு உட்கார்ந்து மீட்பு பணியை முன்னின்று நடத்தினார். இவர் சென்னையில் இணை ஆணையாளராக பதவியில் இருந்தபோது காவல்துறை குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு முதலாக வேலைவாய்ப்பு முகாமை நடத்தி முன்னுதாரணமாக திகழ்ந்தார். கோவை மாவட்டத்தில் மாநகர காவல் ஆணையாளராக பணியாற்றியுள்ளார். அப்போது சிறுமியை கற்பழித்து கொலை செய்த காமுகனை என்கவுண்டர் முறையில் சுட்டு வீழ்த்தி கோவை மக்களிடம் அசைக்க முடியாத நன்மதிப்பை பெற்றார் டாக்டர் சைலேந்திர பாபு. காவல்துறை அதிகாரிகளிடையே பொதுமக்களால் கட் அவுட் வைத்து வரவேற்பு பெற்றவர் என்று இவரை நாம் குறிப்பிடலாம். வடக்கு மண்டல IG சட்டம் ஒழுங்கு, கூடுதல் DGP, சிறைத்துறை மற்றும் ரயில்வே துறையிலும் கூடுதல் DGPயாக பணிபுரிந்திருக்கிறார்.
FV அருள், PP ரெங்கசாமி, ஸ்ரீபால், வால்டர் தேவாரம், முகர்ஜி போன்ற தலைசிறந்த அதிகாரிகள் அலங்கரித்த பதவி டாக்டர் சைலேந்திர பாபுவிற்கு கிடைத்துள்ளது. அவரது எண்ணற்ற சாதனைகளுக்கு கிடைத்த பரிசு என்று காவல்துறையினர் அவருக்கு வரவேற்பு மடல் வாசிக்கின்றார்கள். தமிழகத்தின் காவல்துறை புதிய DGPயாக பதவியேற்றிருக்கும் டாக்டர் சைலேந்திர பாபு கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் பிறந்தவர். சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர். இவரது தந்தை செல்லப்பன் இராணுவத்தில் பணியாற்றிவிட்டு பின்னர் கேரள போக்குவரத்து துறையில் செக்கிங் இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர். அவர் மறைந்துவிட்டார். இவரது தாயார் ரத்தினம்மாள். தற்போது அவருக்கு 92 வயதாகிறது. இந்த வயதிலும் அவர் சொந்த ஊரில் விவசாயம் செய்து அவரே சமைத்து சாப்பிடுகிறார். டாக்டர் சைலேந்திர பாபு வேளாண்மை பாடத்தில் முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறார். சட்டப்படிப்பும் படித்திருக்கிறார். குற்றவியல் பிரிவில் PhD முடித்திருக்கிறார். இவர் பள்ளி படிப்பை தனது சொந்த ஊரில் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்திருக்கிறார். இவர் முன்னாள் இராணுவ வீரர்கள் அமைப்பின் உதவியோடு பட்ட படிப்பையும் வேளாண்மை பல்கலைக்கழக உதவியோடு பட்ட மேல் படிப்பையும் முடித்திருக்கிறார். தமிழக தலைமைச் செயலாளர் இறையன்பு பட்டப்படிப்பு படித்தபோது அதே கல்லூரியில்தான் டாக்டர் சைலேந்திர பாபு முதுகலை படித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் IAS, IPS படிக்கும் இளைஞர்களுக்கு தனது சொந்த முயற்சியில் பயிற்சி கொடுத்து வருகிறார். அவரது பயிற்சியின் மூலம் IAS தேர்வில் வெற்றி பெற்ற 7 பேர் இப்போது ஆட்சியர்களாக பணி செய்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 2001ஆம் ஆண்டு DIGயாக பதவி உயர்வு பெற்றபின் விழுப்புரம் சரக DIGயாக பணியாற்றினார் டாக்டர் சைலேந்திர பாபு. முத்துக்கருப்பன் காவல் ஆணையராக இருந்தபோது சென்னையை கலக்கிய 3 இணை ஆணையர்களில் ஒருவராக 2001 முதல் 2005 வரை வடக்கு மண்டல இணை ஆணையாளராகவும் பின்னர் தெற்கு மண்டல இணை ஆணையாளராகவும் 2005 முதல் 2006 வரையிலும் பின்னர் திருச்சி சரக DIGயாக 2006ஆம் ஆண்டு முதல் 3 மாதமும் பொறுப்பு வகித்தார். தமிழ்நாடு காகித ஆலை DIGயாக 2006 முதல் 6 மாதம் பணியாற்றிய நிலையில் IGயாக பதவி உயர்வு பெற்றார். பின்னர் அதே பணியில் நீடித்த அவர் 2008ஆம் ஆண்டு சிறப்பு அதிரடிப்படை IGயாக நியமிக்கப்பட்டார். 2010ஆம் ஆண்டு கோவை நகர காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டார். 2011ஆம் ஆண்டு வடக்கு மண்டல IGயாக நியமிக்கப்பட்டார். 2012ஆம் ஆண்டு ADGPயாக பதவி உயர்வு பெற்ற நிலையில் கடலோர காவல் குழும DGPயாக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் 2016ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி சட்டம் ஒழுங்கு ADGPயாக நியமிக்கப்பட்டு 25 நாட்களில் மீண்டும் கடலோர காவல் குழும ADGPயாக மாற்றப்பட்டார். அங்கு பணியாற்றிய நிலையில் 2017 ஜூன் மாதம் சிறைத்துறை ADGPயாக மாற்றப்பட்டார். அதே ஆண்டு அக்டோபர் மாதம் ரயில்வே ADGPயாக மாற்றப்பட்டார். 2019ஆம் ஆண்டு DGPயாக பதவி உயர்வு பெற்றார். ரயில்வே DGPயாக தொடர்ந்தார். இடையில் அவருக்கு தீயணைப்புத்துறை கூடுதல் பொறுப்பும் ஒதுக்கப்பட்டது. சில மாதங்களுக்கு முன் அது மற்றொரு DGPக்கு மாற்றப்பட்டது. சோதனையான இக்கட்டான மன உளைச்சல் மிகுந்த காலகட்டங்களை சந்தித்து தற்போது காவல்துறையின் உயரிய பதவியான சட்டம் ஒழுங்கு DGPயாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் டாக்டர் சைலேந்திர பாபு. தனது பணிக்காலத்தில் டெல்லியில் அயல் பணியில் CBI, RA, CRPF, PSF என ஏதாவது ஒரு பணிக்கு IPS அதிகாரிகள் மாற்றல் வாங்கி அங்கு சில ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு வருவார்கள். ஆனால் அயல் பணியில் செல்லாத முழுவதும் தமிழக அரசு பணியிலேயே பணியாற்றிய IPS அதிகாரி இவர்தான். அயல் பணியில் பணியாற்றாமல் பதவிக்கு வந்த 2வது DGPயும் இவர்தான். அதை அடுத்து 2 ஆண்டுகளுக்கு அசைக்க முடியாத பதவியாக இது உள்ளது. ரயில்வே DGPயாக பணியாற்றிய போது பல்வேறு துறை சார்ந்த சீர்திருத்தங்களில் முக்கிய பங்கு வகித்தார். உடற்பயிற்சி, நீச்சல், சைக்கிளிங், மார்ஷியல் ஆர்ட்ஸ், துப்பாக்கி சுடுதல் உள்ளிட்ட விளையாட்டு போட்டிகளில் மிகவும் ஆர்வம் மிக்கவர். உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பவர். தினந்தோறும் காலை மாலை வேளைகளில் உடற்பயிற்சியை செய்யக்கூடியவர். அதை ஒரு ஒழுக்கமாக கட்டுப்பாடாக தினந்தோறும் செய்து வருபவர்தான் டாக்டர் சைலேந்திர பாபு. அதை அவரை நாம் காணும் போதே தெரியும். அவரது மிடுக்கும் அவரது நடையும். 59 வயதான நிலையிலும் லிப்டை உபயோகப்படுத்தாமல் இன்றும் வேகமாக மாடிப்படிகளில் ஏறி செல்லும் அளவுக்கு எனர்ஜி உள்ளவர் டாக்டர் சைலேந்திர பாபு. விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். 2002ஆம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற ஆசிய தடகள போட்டி, 2003ஆம் ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற உலக தடகள போட்டி, 2007ஆம் ஆண்டு ஜப்பானில் நடைபெற்ற உலக தடகள போட்டிகளில் அங்கம் வகித்தார். மேலும் சீனாவின் பெய்ஜிங் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற இந்திய தடகள வீரர்களுக்கு கண்காணிப்பாளராகவும் இவர் நியமிக்கப்பட்டார். புத்தக வாசிப்பு, இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் சுய முன்னேற்ற உரை இவரது சிறப்பு. சிவில் தேர்வுக்கு பயிற்சி பெறும் மாணவர்களுக்காக பல சுய முன்னேற்ற துறைசார் அறிவுரை காணொளி காட்சிகளை வீடியோ வடிவிலும் வழங்கியிருக்கிறார். நீங்களும் IPS ஆகலாம், சாதிக்க ஆசைப்படு உள்ளிட்ட பல்வேறு புத்தகங்களை எழுதியிருக்கிறார் டாக்டர் சைலேந்திர பாபு.
விளையாட்டில் தீவிர ஆர்வமுள்ள இவர் சைக்கிளிங்கில் பெரும் ஆர்வம் கொண்டவர். 50 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர் என இவர் சைக்கிளிங் செய்வார். இளம் வயது காவலர்கள் சைக்கிளிங் ஆர்வம் உள்ளவர்களுடன் ஒரே நாளில் சைக்கிள் மூலம் புதுச்சேரி வரை சென்று திரும்புவது இவருக்கு கைவந்த கலை. இது தவிர சமூகம் சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்துபவர். பழக எளிமையானவர், இனிமையானவர். இதுவரை காவல்துறையில் எந்த சர்ச்சையிலும் சிக்காதவர். சமூக வலைதளங்களில் பிரபலமான சில IPS அதிகாரிகளில் சைலேந்திர பாபு முன்னோடியாக இருக்கிறார். காவல்துறையில் சைலேந்திர பாபு ஆற்றிய பணிகளுக்காக குடியரசுத் தலைவர் விருது உள்ளிட்ட மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு விருதுகள் இவரது மார்பை அலங்கரித்து வருகின்றன. அடுத்த ஆண்டு ஓய்வு பெற உள்ள நிலையில் சட்டம் ஒழுங்கு DGPயாக நியமிக்கப்பட்டதன் மூலம் அடுத்து வரும் 2 ஆண்டுகளுக்கு, அதாவது 2023ஆம் ஆண்டு வரை பதவியில் நீடிப்பார் டாக்டர் சைலேந்திர பாபு. காவல்துறையில் மிக நேர்த்தியாக, நேர்மையாக, பொது வாழ்வில் ஒழுக்கமாக, மக்களுடன் இணக்கமாக, இனிமையாக பணியாற்றிய ஒருவருக்கு தமிழகத்தின் காவல்துறையில் உயரிய பதவி கிடைத்திருப்பது போற்றுதலுக்குரியது. அவரது பணி சிறக்க நாமும் வாழ்த்துவோம்.